வணக்கம். இது கா படம் பார்த்துட்டு வரீங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் பாலாசித்தாரம், இந்த படத்தோட பாடலாசிரியர். இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. அந்த பாட்டு நான் எழுதியிருக்கேன். இந்த பாட்டை எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் இயக்குனர் ராஜன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சூழ்நிலையில் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரிஜினலாக முதல்ல நான் எழுதுகிற சாங் வந்து மேடம் ஆண்ட்ரியா பாடிப்பாங்க. அது ரேப் ஸ்டைலில் உள்ள சாங் அது ரொம்ப அருமையாக வந்துருந்தது. ஒரிஜினலாக முதல்ல 2020களில் 2023 அந்த சாங் எழுதணும். அதுக்கு பிறகு வந்து இதில் கொஞ்சம் ஃபோக் ஸ்டைலில் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே எழுத சொன்னாங்க. இந்த பாட்டு எழுதும்போது ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 2 hours எழுதி கொடுத்தேன். ஏன்னா இமீடியட்டாக அவசரமாக வேணும்னு கேட்டாங்க. அதில் கிராஃபி மாரியம்மா மேடம் பாடிப்பாங்க, ரொம்ப அழகாக பாடிப்பாங்க. அது காரைக்குடியில் தான் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப அழகாக வந்தது. வரிகள் நிறைய பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு 8 பக்கம் எழுதியிருந்தேன். 4 சாங்க்கு தேர்ற மாதிரி இந்த எழுதியிருந்தேன். இதில் முக்கியமான வரிகள் வந்து நல்ல வரிகள், பிடிச்ச வரிகள் சூஸ் பண்ணி தான் வந்து இயக்குனர் ராஞ்சில் அவர்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்தார். அந்த வரிகள் தான் நீங்கள் கேட்குற வரிகள். ஒரே ஒரு பாட்டு யூனிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி பாட்டு எழுதும்போது நான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் நினைக்கல, இப்படி இவ்வளோ அழகாக வரும்னு நான் நினைக்கல. ஆக்சுவலி அதில் வரக்கூடிய மிருகங்கள், பறவைகள், மருந்து செடிகள், இது எல்லாமே நிறைய வரும். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸு, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, ஒரு பேர் ஒரு கணக்கில் இருக்கிறாங்க பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்களிருந்து கேட்டு என்னென்ன பறவைகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டு ரிசர்ச் பண்ணி தான் எழுதுகிறேன். அது நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பர்டிகுலராக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப அருமையான படம். வந்து பார்க்கும்போது இது ஒரு ஹாலிவுட் லெவலில் இருக்குது. நல்ல முயற்சி, இயக்குனருடைய அருமையான முயற்சி. ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர், யாரையும் ஹர்ட் பண்ணாமல், ஒரு அரசியல் இல்லாமல், ஒரு இயற்கையை அழிக்கக்கூடாது. இயற்கை வந்து ரொம்ப முக்கியமானது. பொதுவாக அமேசான் காடுகள் வந்து இந்த உலகத்தோட, இந்த பூமியோட நுரையீரல்னு சொல்லுவாங்க. அந்த காடுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படிங்கிறதுல ஒரு ஆண்ட்ரியா மேடத்தை வந்து ஒரு பெண்ணாக அந்த ஒரு காடாக வந்து வந்துச்சு. அந்த காட்டுக்கு வந்து யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப இயற்கையாக அழகாக அமைஞ்சிருக்கு. தமிழில் அமைந்த ஒரு ஹாலிவுட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். அனைவரும் தியேட்டருக்கு வந்து எல்லாரும் பார்த்து நல்ல ஆதரவு தரணும். புது இயக்குனர் நிறைய இது மாதிரி நிறைய படங்களை அவர் பண்ணணும். இந்த சமயத்தில் இதை தயாரித்த சாலம் சிறுகளுக்கும், இதை தைரியமாக வெளியிட்ட சசிகலா ப்ரொடக்ஷனுக்கும், இந்த படத்தை இயக்கிய நாஞ்சில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த படத்தினுடைய டியூன் மிகச்சிறப்பானதாக இருக்குது. அவங்க டீம் போட்டு கொடுத்ததுனால தான் இவ்வளோ அழகாக எழுத முடிஞ்சது. சுந்தர்சி பாபா அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.